வணக்கம் நண்பர்களே. சாஜி ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல அதாவது உடல் எடை குறையாதற்கான காரணங்களை தான் பார்க்க போறோம். நம்ம செய்யக்கூடிய என்னென்ன தவறுகள் அதை பற்றி பார்க்க போறோம். பலர் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்கிறார்கள். எந்தெந்த வழிகளை டயட் இருப்பாங்க, வாக்கிங் செல்வாங்க, ஜிம் போவாங்க. ஆனால் மாதங்கள் கடந்து உருண்டோடிட்டே இருக்கும், எடை குறையவே செய்யாது. அதற்கு காரணம் ஏன்? பெரும்பாலான நேரங்களில் காரணம் நாம் செய்யும் சில தவறுகள் தான். இந்த வீடியோவில் உடல் எடை குறையாமல் இருப்பதற்கான 10 முக்கிய காரணங்களையும் அவற்றை சரி செய்யும் வழிகளையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, காலை உணர்வை தவிர்ப்பது. பலர் நினைப்பாங்க காலையில் சாப்பிடாம இருந்தால் எடை குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. அது உண்மையான்னு கேட்டால் அது உண்மை இல்லை. காலை உணவை தவிர்க்கும் போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அதிகமாக பசி ஏற்படும். மதிய உணவை அதிகமாக சாப்பிடுவோம். மெட்டபாலிசத்தை இது பாதிக்கப்படும். ஸோ அப்போ நம்ம இதற்கு என்ன பண்ண வேணும் அப்படின்னா, புரதம் நிறைந்த காலை உணவை நம்ம எடுத்துக்கணும். அதாவது முட்டை, ஓட்ஸு, பருப்பு வகைகள். இந்த புரதம் நிறைந்த உணவுகளை எடுக்கும்போது உங்களுக்கு பசி கொஞ்சம் கம்மியாகிறது, வயிறு ஃபுல்லாகி பசி கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காலை உணவை தவிர்ப்பதை விட இந்த மாதிரி புரதச்சத்தான உணவுகளை எடுக்கிறது காலையில் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக டயட் செய்வது. மிக குறைவாக சாப்பிடுவது நல்லதல்ல. உடல் ஸ்டார்வேஷன் மூடுக்கு செல்லலாம். இதனால் என்ன பாகும்? சக்தி குறையும், தசைகள் குறையும், எடை குறைவு நின்றுவிடும். ஸோ மிக குறைவாக சாப்பிட்றதும் நல்லதா இருக்காது. போதுமான தண்ணீர் குடிக்காததுக்கும் ஒரு காரணம். தண்ணீர் குறைவாக குடித்தால், இப்போ தண்ணி குறைவாக குடித்தோம் அப்படின்னா பசி அதிகமாக இருக்கும், மெட்டபாலிசம் குறையும். ஸோ இதுக்கான டிப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, தினமும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீரை குடிக்க முயற்சி செய்யணும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உடற்பயிற்சி இல்லாமை. டயட் மட்டும் போதாது, உடற்பயிற்சியும் ரொம்ப அவசியம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல பயிற்சிகள், அதாவது வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இது போன்ற நல்ல பயிற்சிகளை எடுத்தாலும் உங்களோட உடலுக்கு ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். அப்போ உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தாலும் உங்களோட வெயிட் குறையாமல் இருக்கும். இதுவும் ஒரு காரணம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தூக்க இன்மை. 7 மணி முதல் 8 மணி நேரம் நல்ல தூக்கம் அவசியம். நீங்கள் தூக்கம் குறைந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பசி ஹார்மோன்கள் அதிகரிக்கும், அதிக உணவு சாப்பிட தூண்டும். ஸோ அப்போ இந்த பசி ஹார்மோன் அதிகரிக்கும் போது அதிக உணவு சாப்பிட்றதுனாலே உங்களோட எடை குறையாமல் இருக்கும். ஸோ 7 முதல் 8 மணி நேரம் தூங்குறது மிகவும் அவசியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, சுகரி ஃபுட்டு. பலர் டயட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி கொஞ்சம் தானே சாப்பிட்றோம் அப்படின்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டு முடித்தோன்னா கொஞ்சம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ஜூஸு, கேக்ஸு, சாக்லேட்ஸ் இது போல் உள்ளதை தொடர்ந்து சாப்பிடுவாங்க. இதனால் என்ன ஆகும்? ஒரு பக்கத்தில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒரு பக்கத்தில் கலோரிஸ் அதிகமாகிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் கூட உங்களோட வெயிட் குறையாமல் அப்படியே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் டெய்லி ஜிம்முக்கு போகிறேன், நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் டெய்லி வாக்கிங் போகிறேன், ஆனால் என்னோட உடம்பு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு. இதற்கான காரணங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிற தப்புனால தான் இந்த வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன தப்புகள், ஆனால் நம்மளோட வெயிட் லாஸை பாதிக்கும். புரோட்டீன் குறைவாக எடுக்கிறது இது ஒரு முக்கிய பகுதி. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த புரோட்டீன் என்ன பண்ணும்? தசைகளை அதிகமாக பாதுகாக்கும், இந்த பசியை குறைக்கும். புரோட்டீன் சாப்பிட்டா தசைகளை பாதுகாக்கும், பசியை குறைக்கும். ஸோ அதனால உங்களோட புரோட்டீன் சோர்சஸ், அதாவது முட்டை, மீன், பருப்பு, பால் போன்ற உணவுப் பொருட்களை எடுக்கிறது மிகவும் நல்லது. அப்போ தான் உங்களோட பசியை குறைக்கும், உங்களோட வெயிட் லாஸுக்கு உதவ நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் புரோட்டீன் உணவுகள் எல்லாம் காலையில் அதுக்கு தான் சொல்லுவாங்க, புரோட்டீன் அதிகமாக உணவுகள் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ என்ன ஆகும்னா, அந்த பசி வந்து உங்களுக்கு பசிய கட்டுப்படுத்தி வச்சிருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எதுவும் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. ஸோ வெயிட் லாஸ் வந்து ஆ வெயிட் லாஸ்க்கு வேண்டியான முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருப்பது. அதாவது மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் கார்டிஸ்டாயில் அதிகரிக்கும், வயிற்று கொழுப்பு கூடும். அப்போ இதனாலேயே உங்களோட வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தியானம், யோகா, நடைப்பயிற்சி போன்றவைகளை அதிகமாக செய்யணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டு சாட் மீல், அதாவது வாரம் முழுவதும் டயட்டு. ஆனால் வீக்கெண்டு பார்த்தீங்க அப்படின்னா, பீஸா, பர்கர், ஃப்ரைஸு இதனால் வாரம் முழுவதும் செய்த முயற்சி வீணாகும். அதாவது சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா, வாரம் ஃபுல்லாக நல்ல ஒர்க் அவுட்டு, நல்ல டயட்டு எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பெர்ஃபெக்ட்டாக இருக்கும். ஆனால் வார வீக் ஆனோன்னா, சரி நம்ம 6 நாள் நல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஒரு நாள் போய் நல்லா சாப்பிடுவோம்னு பாட்டு, நல்ல கடையில் போயிட்டு பீஸா, பர்கர், ஃப்ரைஸ் போன்ற இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வெயிட் லாஸ் ஆகாது. நீங்கள் செய்த முயற்சி ஃபுல்லாக வீணாக போயிடுதுல்ல. ஸோ அதுவும் ஒரு முக்கிய காரணமாக கூட இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் மட்டும் பார்ப்பது. அதாவது எடை குறையவில்லை. அப்படி பார்த்தா கூட கொழுப்பு குறைஞ்சிருக்கும். தசைகள் அதிகரித்திருக்கலாம். அதனால வெயிட் சைஸ், பாடி மெஷர்மெண்ட் இவற்றையும் கவனிக்கணும். சிலவங்க பார்ப்பாங்க ஸ்கேல் மட்டும். அதாவது எடை குறையவில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா, கொழுப்பு குறைஞ்சிருக்கும், தசை அதிகமாக இருக்கும். அப்பவும் உங்களோட வெயிட் லாஸ் ஆகாதுல்ல. ஸோ நீங்கள் வெயிட்டையும் பார்க்கணும், பாடி மெஷர்மெண்ட்டையும் பார்க்கணும். இது 2யும் கவனிச்சா தான் உங்களோட வெயிட் லாஸுக்கு முக்கியமாக உதவும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சிலவங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாரத்தில் 10 கிலோ குறைக்கலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. இது தவறான ஒரு எண்ணம். நீங்கள் எப்பவுமே படிப்படியாக குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சிலவங்க பார்த்தீங்கன்னா, கடுமையான கீட்டோ டயட்லாம் இருப்பாங்க. அது உங்களோட உடம்பையும் கூட சேர்த்து பாதிக்கும்னுள்ளதை நீங்கள் மனதில் வச்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மருந்தை மட்டும் எடுக்கலாமா அப்படின்னு சிலவங்க மருந்து மட்டும் எடுத்து உடம்பு குறைக்க பண்ணுவாங்க. என்னதான் நீங்கள் மருந்து எடுத்தால் கூட உங்களோட ஒர்க் அவுட்டு, உங்களோட முயற்சி இல்லை அப்படின்னா, அந்த மருந்து பலன் கொடுக்காது. அதாவது இம்மீடியட்டாக பலன் கொடுக்குமா இருக்கும். லாங் டேர்முக்கு அது ஒரு யூஸாக இருக்காது. இப்போ மார்க்கெட்டில் நிறைய மெடிசன்ஸ், வெயிட் லாஸ் மெடிசன்ஸ் வந்துடுச்சு. இதை எடுப்பாங்க. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் மெடிசன்ஸ் எடுப்பாங்க, இன்னொரு சைடில் நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ என்ன பலன்? அது மட்டும் இல்லை. நீங்கள் இந்த ஒரு மெடிசன்ஸ் ஒன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். அப்புறம் வியர்வுகள் அதிகமாக வந்துடுச்சு. அதனால எனக்கு கொழுப்பு நல்லா கரைஞ்சிரும் அப்படின்னு உள்ள ஒரு தவறான எண்ணங்கள் இருக்குது. அதுவும் ஒரு தவறான எண்ணங்கள் ஆகும். அப்புறம் பார்த்தோன்னா, கார்போஹைட்ரேட்ஸை முழுவதும் நிறுத்திடுறது. உடலுக்கு கண்டிப்பாக ஹைட்ரேட்டும் தேவைப்படும். ஸோ அதையும் நீங்கள் முழுமையாக நிறுத்திடக்கூடாது. ஸோ உங்களோட உணவு எடுக்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாமே கவனிக்க வேண்டும். கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன்ஸு, புரதச்சத்து, புரோட்டீன்ஸு, அப்புறம் வந்து ஃபைபர்ஸ்க்கு உள்ள உணவுகள் இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன நிறைய விஷயங்கள் தெரியும். ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருப்பது, புரோட்டீன் குறைவாக சாப்பிடுவது, ஸ்டாப் ட்ரிங்க்ஸு, சுகரி ஃபுட்டு நிறைய சாப்பிடுவது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பாங்க. டயட்டு மட்டும் இருந்துட்டு உடற்பயிற்சியே செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு உடல் எடை குறைக்காது. போதுமான தண்ணீர் குடிக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, காலை உணவை தவிர்த்துருவாங்க. இதெல்லாமே தான் உங்களோட எடை வந்து குறையாம இருப்பதற்கான முக்கியமான காரணங்களாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சில ஆரோக்கியமான வெயிட் லாஸ் பிளானை வந்து நீங்கள் முதல்ல போடணும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிலவங்க வந்து ஒர்க் அவுட் மட்டுமே பண்ணுவாங்க. ஆனால் ஆரோக்கியமான உணவுகளை எடுப்பாங்களான்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆரோக்கியமாக வெயிட் லாஸ் பிளான் பண்ணுறதுக்கு காலையில் புரதம் நிறைந்த உணவுகளை எடுக்க பழகிக்கோங்க. அப்புறம் மதியானம் பார்த்தீங்கன்னா, அரிசி ப்ளஸ் காய்கறி ப்ளஸ் புரதம் இந்த மாதிரி உணவுகளை எடுங்க. ஸோ அது நீங்கள் வந்து எந்த காய்கறியில் என்ன சத்து இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி எடுங்க. மாலையில் வந்து பழங்களை எடுத்து பழகிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இரவில் வந்து லேசான உணவுகள் எடுங்க.
ரொம்ப ஹெவியாக எடுக்காமல் லேசான உணவுகளை எடுக்க பழகிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸு 30 to 45 மினிட்ஸ், அதாவது 30 முதல் 45 நிமிடங்கள் வரை உடற்பயிற்சி செய்து பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆரோக்கியமான வெயிட் லாஸுக்கு உங்களுக்கு உதவும். அப்போ என்னெல்லாம் காலையில் புரதம் நிறைந்த உணவு, மதியானம் அரிசி ப்ளஸ் காய்கறி ப்ளஸ் புரதம் நிறைந்த உணவு, மாலையில் பழங்கள், இரவில் லேசான உணவு, பின்ன பார்த்தீங்க அப்படின்னா 30 முதல் 45 நிமிடங்கள் வரை எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி. எப்போது மருத்துவரை பார்க்க வேண்டும்? நீங்கள் ஒரு டயட்டு அண்ட் எக்ஸசைஸ் செய்தும் எடை குறைவில்லை என்றால் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஹைப்போதைராய்டிசத்தை செக் பண்ணி பார்க்கணும். பாலிசைட்டிக் ஓவரி சின்ட்ரோம் இருக்காமனா நீங்கள் பார்க்கணும். டைப் 2 டயபெட்டிக்ஸ் போன்ற காரணங்கள் இருக்கலாம். ஏன் வெயிட் குறையலை அப்படின்னு நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்க, கரெக்டு டயட் எடுக்கிறீங்க, கரெக்ட் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எல்லாமே அதாவது A to Z ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க. பட் உங்களோட எடை குறையலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மருத்துவரை பார்த்து நீங்கள் உங்களோட உடம்பை வந்து ஒன்று செக் பண்ணணும். ஹைப்போதைராய்டிசம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பாலிசைஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம் இருக்கான்னு பார்க்கலாம். டைப் 2 டயபெட்டிக் போன்ற காரணங்களால் கூட உங்களோட வெயிட் குறையாமல் இருக்கிறதுக்கான காரணங்களாக இருக்கலாம். அப்புறம் நண்பர்களே, நம்ம உடல் எடை குறைப்பது ஒரு பயணம், வேகமாக அல்ல, சரியான குறைப்பதையே முக்கியமாக நம்ம மனதில் எடுத்துக்கொள்ளணும். அதான் சொன்னது மாதிரி ஆரோக்கியமான உணவு, போதுமான தூக்கம், தினசரி உடற்பயிற்சி, மன அழுத்த கட்டுப்பாடு, இவற்றை தொடர்ந்து நீங்கள் நல்ல முறையில் கடைபிடித்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் கடைபிடித்து பாருங்கள். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு உள்ளதை முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட டயட் பிளானு, ஒர்க் அவுட்டு என்ன பண்ணலான்னு உள்ளதை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஒரு டயட் பிளானை பிளான் பண்ணி அந்த மாதிரி எடுங்க. இவற்றை தொடர்ந்து நீங்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சாஜி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்து நான் போடிய வீடியோலாம் உங்களுக்கு வரும். உடல் எடையை மட்டுமல்ல ஆரோக்கியத்தையும் குறிக்கோளாக வைத்து கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.